Good morning, students. Today we are going to learn about the social science, economics. Unit number 2, public and private sector. Public and private sectors. மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சமூக அறிவியலில் எக்கனாமிக்ஸ் பகுதியில் இரண்டாவது பாடம் பொது மற்றும் தனியார் துறைகள். பொது மற்றும் தனியார் துறைகள் இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். மீதி உள்ளதை இப்போ திரும்ப பார்ப்போம். The objectives of public sector. The objectives of public sector. பொதுத்துறையின் நோக்கங்கள். பொதுத்துறையினுடைய நோக்கங்கள். To promote rapid economic development through creation and expansion of infrastructure. அதாவது நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உருவாக்குதல், அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறது, விரிவாக்கம் செய்வது, அதன் மூலமாக ஒரு விரைவான ஒரு அதிகமான ஒரு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல், டெவலப் பண்ணுறது. The next one, to generate financial resources for development. அதாவது டெவலப்மெண்ட்டுக்காக, வளர்ச்சிக்காக ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ், அந்த பண ஆதாரங்களை, ஃபைனான்ஸ் அதை ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது உருவாக்குதல், அதை உருவாக்குதல், நிதி ஆதாரங்களை உருவாக்குறது. The next one, to promote redistribution of income and wealth. வருமானம் மற்றும் இன்கம் அண்ட் வெல்த், நல்ல வளங்கள், செல்வங்களை ரீடிஸ்ட்ரிபியூஷன், மறு பகிர்வு, ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதை பகிர்ந்தளிப்பதை ஊக்குவித்தல். To create employment opportunities, வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். To promote balanced regional growth. ஒரு சமமான வளர்ச்சியை உருவாக்குதல். எல்லா பகுதியும் என்ன செய்யணும்? சமமாக என்ன செய்யணும்? வளர வேண்டும். ஒரு பகுதி மட்டும் நல்லா வளர்ந்துட்டு ஒரு பகுதி என்ன செய்யக்கூடாது? ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக பேலன்ஸ்டு ரீஜனல் growth, ஒரு சமச்சீரான வளர்ச்சியை ஊக்குவித்தல். The next one, to encourage the development of small scale and ancillary industries. அது பார்த்துக்கிட்டா, to encourage the development of small scale industries, அதாவது சிறிய அளவிலான குறுந்தொழில்களை ஊக்குவித்தல், அதை வளர்ச்சி அடைய செய்தல். அதுக்கு இணையாக துணையாக உள்ள ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், அதுகளெல்லாம் என்ன செய்யணும்? வளர்ச்சியடை செய்யணும். அதுக்காக என்ன செய்தது? ஊக்குவித்தல். ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் லேத் பட்டரா இருக்கும். அங்கே உள்ள ஜாப் ஒர்க், சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நினச்சிவாங்க அந்த லேத் பட்டறையில் கொடுப்பாங்க. அந்த வேலைகளையும் அவங்க செய்யிட முடியாது. ஒரு பெரிய
மோட்டார் வாகன கம்பெனி இருக்குது. என்ன அங்கே உள்ள சின்ன சின்ன வேலைகளை என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் கொடுத்து செய்வாங்க. ஒரு பெயிண்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டிங்கரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க, பக்கத்தில் கொடுத்து செய்வாங்க ஒரு மோட்டார் கம்பெனியில். இதே போல் ஒரு தொழில் இருக்கிறது என்றால் அதற்கு ஏகப்பட்ட துணை தொழில்கள் உண்டு. அதையும் என்ன செய்யணும், ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை. டு accelerate export promotion and import substitution, ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும். இறக்குமதியை என்ன செய்யணும், வேகமாக செய்யணும், வேகமாக என்ன செய்யணும், துரிதப்படுத்தணும். அதை இறக்குமதி நம்ம ஊக்குவிக்க வேண்டும். அதன் மட்டுமல்லாமல் அதை என்ன செய்யணும், வேகப்படுத்த வேண்டும். அப்படின்னா தான் நாடு என்ன செய்யும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கொள்கையை கொண்டிருந்தார்கள். நெக்ஸ்ட், பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள். There are two types of public sector organizations. Either the government fully finance, then through the revenue they raise by collection taxes, duties, fees, etc. of the government holds more than 51 of the total share capital of the company, which comes under various ministries. The enterprises are established with service motive. அதாவது அரசாங்கம் இரண்டு வகையான பொதுத்துறை நிறுவனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கு வரி வசூல், அதுக்கப்புறம் கட்டணங்கள், கடமைகள், அதன் மூலமாக திரட்டும் வருவாயை என்ன செய்யுதுன்னா, ஒரு நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% என்ன செய்யுது, அதிகமாக உள்ளது. இது பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வருகிறது. நிறுவனங்கள் பொதுவாக சேவை நோக்கத்தோடு, எஸ்டாப்ளிஷ்டு சர்வீஸ் மோட்டிவ், சேவை நோக்கத்தோடு செயல்படுகிறது. It is the largest sector which works for the upliftment of the people by providing the following service to the people: postal service, railway service, providing security, education and health facilities at low cost and generation of employment opportunities, etc. அது மக்களுக்காக சேவைகளை வழங்குவதன் மூலமாக இது மக்களுடைய மேம்பாட்டுக்காக, அப்லிப்மெண்ட் அப்படின்னா மேம்பாட்டுக்காக, மக்களுடைய ஒரு மேம்பாட்டுக்காக இந்த சேவைகளை எல்லாம் என்ன செய்து வழங்குகிறது. பொதுவாக அஞ்சல் சேவைகள், ரயில்வே சேவைகள், பாதுகாப்பு சேவைகள், கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை குறைந்த செலவில் வழங்குதல், அதுக்கப்புறம் பார்த்தா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்றவை இந்த பொதுத்துறையினுடைய நோக்கமாக திகழ்கிறது. சரி, the next, the number 1, the organs of public sector, பொதுத்துறையினுடைய உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, administration by the government department. Administration is government department. It is very common almost
in the countries. இதுக்கு என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பை தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். இட் இஸ் வெரி காமன் ஆல்மோஸ்ட் இன் ஆல் கண்ட்ரீஸ். இது பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் பொதுவான ஒன்றாக காணப்படுகிறது. எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு, போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், தபால் மற்றும் தந்தி. ரயில்வேஸ், ரயில்வே. போர்ட் ட்ரஸ்ட், போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா துறைமுகம். அதுக்கப்புறம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் இந்தியா, இந்தியாவினுடைய நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை ஆகும். The second, the joint sector companies. Joint sector companies, கூட்டுத்துறை நிறுவனங்கள். கூட்டுத்துறை நிறுவனங்கள், the joint sector companies. It is governed by a company law and controlled by the government as principal major shareholders. Example, Indian Oil, Petronas Private Limited, Indian Oil Sky Tanking Limited. கூட்டுறைத்துறை நிறுவனங்கள் என்பது இது நிறுவன சட்டத்தால நிர்வகிக்கப்படுகிறது. அரசாங்கம் ஒரு பிரதானமான, அவங்க தான் முக்கியமான பார்ட்னர், பங்குதாரராக இருந்து இதை என்ன செய்து வழி நடத்துகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ் என்ற தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம். அதுக்கப்புறம் ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் பிரைவேட் லிமிடெட், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம். இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். The next one, the third, public corporation, public corporation, பொது கழகம், பொது கழகம். This type of organization is the establishment of public corporation by the state of the parliament of legislature. அதாவது பொதுக்கழக அமைப்பு என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டத்தினால பொதுக்கழகத்தை நிறுவுவது, அதை உருவாக்குவது, அதை செயல்படுத்துவது ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆயுள் காப்பீட்டு நிறுவனம். The next one, the Reserve Bank of India, இந்திய ரிசர்வ் வங்கி. The next one, எலக்ட்ரிசிட்டி போர்டு, என்னன்னா மின்சார வாரியம். அதுக்கப்புறம் ஏர் இந்தியா, ஏர் இந்தியானா என்னது, விமான போக்குவரத்து கழகம். இதெல்லாம் பப்ளிக் கார்பரேஷன். ஆக இந்த மாதிரியாக பொதுத்துறையினுடைய உறுப்புகள் 3 வகையாக
காணப்படுகிறது. 9 categories of public sector. 1. Airlines. 2. Defense. 3. Heavy engineering. 4. Railways. 5. Atomic energy. 6. Drugs. 7. Textiles. 8. Food Corporation of India, FCI. 9. Meccan Limited. இதுகளை குறித்து we will see the next class. நம்ம அடுத்த வகுப்பில் இதை குறித்து விரிவாக செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, see you, bye. மாணவ செல்வங்களே, நடத்தப்பட்ட பகுதியே வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். திருப்பி ஒருக்கா புரியலைன்னா இந்த ஆன்லைனில் இந்த கிளாஸை திருப்பி என்ன செய்யுங்க, நான் நடத்தக்கூடிய இந்த பகுதியை போட்டு கேளுங்க. திருப்பி ஒருக்கா புக்கை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். ஓகே, பாய்.